கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 1 அதிகாரம் 1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இந்த டிசம்பர் மாதம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி உலகம் முழுவதும் சந்தோஷமாக கொண்டாடுகிற மாதமாகும். ஆதலால் நாமும் அவருடைய பிறப்பை பற்றி ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய வேதத்தில் உள்ள 4 சுவிசேஷங்களிலும் முக்கிய செய்திகளை வெளிப்படுத்துகின்றன. மார்க்கு சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை ஒரு தாழ்மையுள்ள சேவகனாகவும், லூக்கா அவரை மனித குமாரனாகவும், யோவான் தேவனுடைய குமாரனாகவும், மத்தேயு அவரை மேசியாகவும் சித்தரிக்கிறார்கள். மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்று அந்த வம்ச வரலாறை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இன்றும் நம்முடைய மனித குலத்தில் எல்லோருடைய பெயர்களையும் குறிப்பிடும் பொழுது தகப்பன் பெயரை சேர்த்துக் கொள்கிறோம். இன்னார் இன்னாருக்கு பிறந்தவர் என்றும் எல்லா அரசு ஆவணங்களிலும் எழுதியிருக்கிறது. திருமணத்தின் போது மற்ற காரியங்களின் போது ஒருவரை நாம் குறிப்பிட வேண்டுமென்றால் இவர் இந்த குலத்தைச் சேர்ந்தவர் என்றும், இவர்கள் அப்பா இப்படி, தாத்தா இப்படி, பூட்டன் இப்படி வாழ்ந்தவர்கள் என்றும் அவர்களுடைய குடும்ப மேன்மைகளை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நமக்கு 3 தலைமுறைகள் மட்டும் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமுறைகளை பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதியிருக்கிறார், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவனிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும் ஆம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறை குறிப்பிடும் பொழுது நமக்கு ஒரு மானிடனாய் அல்லது மனித குமாரனாய் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் என்பது தெரிகிறது. இயேசு குடும்பத்தின் வரலாறு பல கலாச்சாரங்களில் முக்கிய இடம் வகிக்கிறது. யூதர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இந்த வரலாறு முழுவதும் வாசிக்கும் போது இவனை பெற்றான் என்று ஒவ்வொருவரையும் தகப்பனின் பெயர்களை இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுகளில் ஆபிரகாம் முதல் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் 42 தலைமுறைகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியதை குறிக்கிறது. ஏசாயா 7 அதிகாரம் 14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அது மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் அடிமைத்தனத்திற்கு கொண்டு போகப்படுவதைக் கண்டு ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாக்கியத்தில் தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்ற சத்தியம் தெளிவாகிறது. தேவன் தாம் அறிவித்த ஒவ்வொரு வார்த்தையையும் நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க தேவனுடைய வாக்குகள் ஒன்றும் நிறைவேறாது போகாது என்ற விசுவாசத்தை கொடுக்கட்டும். தேவனுடைய மகா பெரிய தயவும் கிருபையும் அனுகூலமும் நமக்கு உண்டு என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.